பாம்பா தவளையா பிறந்திருந்த வீரபாத்திரபா சென்னபாசப்பா இவங்க கதையை பார்க்கலாம். ஒரு காலத்தில் பாபா இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் ரொம்பவும் பழுதடைஞ்சு கிடந்தது. அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நிதி திரட்டி அந்த ஊரில் இருக்க ஒரு செல்வந்தன்கிட்ட கொடுத்து சீரமைக்க சொல்கிறாங்க. அந்த செல்வந்தன் பயங்கர கஞ்சன். எந்த வகையில் பணம் வந்தாலும் அந்த பணத்தை அடிக்க தான் அவன் பார்ப்பான். அந்த மாதிரி பணத்தில் பெருமளவு பணத்தை அடிச்சுட்டு கொஞ்சம் பணத்தை மட்டும் செலவு பண்ணி சீரமைக்கிறான். மக்கள் மறுபடியும் நிதி திரட்டி தந்து அவன்கிட்ட தராங்க. திருப்பியும் அவன் அதே மாதிரி ஏதோ கொஞ்சத்தை மட்டும் சீரமைக்கிறான். ஒரு நாள் அவனோட மனைவியோட கனவுல சிவன் தோன்றி, உன்கிட்ட இருக்க பணத்தை கொண்டு என் கோவில் கோபுரத்தை கட்டு, உனக்கு 100 பங்கு பலன் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த மனைவி கணவன்கிட்ட சொல்ல, கணவன் சிவன் நம்ம 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை ஏற்படுத்த பார்க்குறாரு. உன் கனவுல சொன்னவர் என் கனவுல சொல்லலை பற்றியா அப்படின்னு வேடிக்கையாக பேசி அதை மாற்றி விட்டுறான். இன்னொரு நாள் மறுபடியும் சிவன் கனவுல உன் கணவன்கிட்ட இருக்க காசை கேட்காத, நீயே உன்கிட்ட இருக்கிறத கொண்டு எனக்கு சீரமைப்பு பண்ணி செய்யு